குடும்ப அதாவது வாழ்க்கை துணை அப்படின்னு சொல்லும் பொழுது 7 மற்றும் 8. இதுல வந்து ஆண்களுக்கு 7ஆம் இடமும், பெண்களுக்கு 8ஆம் இடமும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு விதி. இப்போ இன்றைய கிரக நிலைகளின் பார்த்தால், தனுசு ராசிக்காரர்களுக்கு நல்ல சூப்பர் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா, அவங்களுக்கு ராசியில 4 கிரகங்கள் இருந்தாலும் கூட, சுக்கிரனும், புதனும் சேர்ந்து இருக்கிறது லக்ஷ்மி நாராயண யோகம்னு சொல்லுவோம். சுக்கிரனும், செவ்வாயும் சேர்ந்து இருக்கிறத பிருகமங்கல யோகம்னு சொல்லுவோம். ஸோ இது எல்லாமே குருவின் பார்வையில அமைஞ்சிருக்கு. குரு இவங்கள பார்க்குறாங்க. அப்போ மிதுன ராசிக்காரர்களுக்கும் நல்லது, தனுசு ராசிக்காரர்களுக்கும் நல்லது. தனுசு ராசிக்கு எப்படி சொல்லுவோம்னா, ராசிநாதன் 7ஆம் இடத்துல உட்கார்ந்திருக்கார். மிதுன ராசிக்கு என்ன சொல்லுவோம்? ராசிநாதன் 7ஆம் இடத்துல உட்கார்ந்து குருவ பார்க்கிறார் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இன்னைக்கு இந்த காலகட்டத்தில் இப்போ பிறக்கிறவங்களுக்கு வந்து அவங்க தனுசு லக்னமாக இருந்தால் அவங்களுடைய மன வாழ்க்கை சூப்பரா இருக்கும். இப்ப நீங்க கேட்கலாம், ஐயோ 8ஆம் இடத்துல போய் சந்திரன் வந்து உட்கார்ந்துட்டாரேன்னு. அவர் சொந்த வீட்டுல இருக்காரு, அதனால பிரச்சனை இல்லை. 7ஆம் இடத்துல கிரகம் நல்லா இருக்கா, கிரக பார்வை நல்லா இருக்கா, ஸ்தான பலம் நல்லா இருக்கா, சூப்பரா அமைஞ்சிரும். அப்போ இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பாக்கியத்துல கேது இருப்பார். இப்ப தனுசு லக்னம்னு வச்சுக்கோங்களேன், பாக்கியத்துல கேது இருக்கார். அப்ப அந்த சூரியன் என்ன பண்றாரு, குருவின் பார்வையில வந்து உட்கார்ந்துடுறார். பித்ருக்களின் ஆசீர்வாதம் சூப்பரா இருக்கு. 6 குடையவன் சுக்கிரன் நல்ல லக்ஷ்மி யோகத்தோட புதன் வீட்டுல வந்து உட்காந்துட்டாரு. ஸோ அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 குடையவன் 4ல இருக்கார், 5 குடையவன் ராசியிலேயே இருக்கார், பாக்யநாதன் ராசியிலேயே இருக்கார், 10 குடையவன் ராசியில இருக்கார், 11 குடையவன் ராசியில இருக்கார், 12 குடையவனும் ராசியிலேயே இருக்கார். ஸோ தனுசு ராசிக்காரர்களை வந்து இப்ப தனுசு லக்னமா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், சூப்பரா அமைஞ்சிருக்கும் அவங்களுக்கு. இப்படி வந்து இன்றைய கால சூழ்நிலையிலேயே வச்சு பார்த்தோம்னா, இன்னைக்கு பிறக்கிற குழந்தைங்களுக்கு தனுசு லக்னமாக, அப்ப காலையில 6 to 7க்குள்ள இன்னைக்கு பிறக்கிற குழந்தைங்களுக்கு மன வாழ்க்கை ரொம்ப ரொம்ப திருப்தியாக இருக்கும். அவங்களுக்கு வரக்கூடிய ஒய்ஃபோ, வரக்கூடிய ஹஸ்பண்டோ நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கோட இருப்பாங்க. வேவ் லென்த் வந்து நல்லா மேட்ச் ஆகும். ஸோ இதுதான் உங்களுக்கு இன்றைய கிரக நிலைகளை வைத்தே நம்ம வந்து ஒரு ஒரு ஸ்பௌஸ், நம்மளுடைய லைஃப் பார்ட்னர் எப்படி அமைஞ்சா நமக்கு நல்லா இருக்கணும்னு. சில பேர் ட்ரீம் ஹீரோயின் மாதிரி இருக்கணும் அப்படிலாம் நினைச்சுக்குவாங்க இல்லைங்களா? அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை இன்னைக்கு பிறக்கிற குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும்.